இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் கர்த்தர் அதிசயமானவர். அவருடைய அதிசயங்கள், ஒருவேளை உலக பிரகாரமாக அநேக அதிசயங்கள் நடக்கலாம், அநேக அற்புதங்கள் நடக்கலாம், அவைகள் நிலையில்லாதது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் செய்கிற அற்புதங்களை இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது, எதிர்பார்க்காத ஒன்று. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தது அதிசயம். ஆதியிலே தேவன் தன்னுடைய அனைத்து சிருஷ்டிப்புகளையும் குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் போது எல்லாவற்றையும் அவர் வார்த்தையினால் உருவாக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஒவ்வொன்றையும் பார்த்து அவர் உண்டாக கடவது என்று சொல்லி அவர் சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் அவர் உண்டாக கடவது என்று சொல்லி சிருஷ்டிக்கவில்லை. மனிதனையும் அவர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் சிருஷ்டிக்கப்பட்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் மனிதனை எப்படி படைத்தார்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக உண்டாக்கினார். உண்டாக கடவது என்று சொல்லவில்லை, உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? அவர் மண்ணை எடுத்து மண்ணில் மனிதனுடைய சாயலை சிருஷ்டித்தார். அவன் யாருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன்? தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆண்டவர் சிருஷ்டித்த கர்த்தர் எவையெல்லாம் உண்டாக கடவது என்று உண்டாக்கினாரோ, மிருக ஜீவன், பறவைகள், ஊரும் பிராணிகள், கடல்வாழ் ஜந்துக்கள் எல்லாவற்றையும் ஆழக்கடவர்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே போடப்பட்டிருக்கும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் அதிகாரத்தோடு படைத்தார். அவருடைய சாயலில் படைத்தார். வார்த்தையினால் அல்ல, தன்னுடைய கரத்தின் கிரியையினால் சிருஷ்டித்தவர் இந்த கர்த்தர். இந்த உலகத்தில் உள்ள மற்ற சிருஷ்டிப்புகளுக்கு அல்ல, மனிதனுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்தார். மனிதனுடைய படைப்பு அதிசயம். மனிதனை அவர் வழிநடத்துகிற விதம் அதிசயம். அவர் மனிதனோடு கூட காணப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போன பிரயாணங்களை சற்று சிந்தித்து பார்ப்போம். எத்தனை ஆச்சரியம், எத்தனை அதிசயம்! ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பின கர்த்தர் அதிசயம். கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன கர்த்தர் அதிசயமானவர். இந்த கால வேளையிலே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, நாமும் ஏதோ ஒரு அதிசயத்தை, ஏதோ ஒரு ஆச்சரியத்தை, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் மனம் மடிந்து இருக்கிறோமோ, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அதிசயமானவர். நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ஆம், சகல சிருஷ்டிகளுக்கு அல்ல, நமக்கு அதிசயங்களை செய்கிறவர். ஆனால் மனிதனோ இன்றைக்கு அவரால் உண்டாக கடவது என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின அநேக படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிறான். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை. ஆனால் ஆண்டவர் நமக்காக அவைகளை எல்லாம் சிருஷ்டித்தார். அவைகள் நம்முடைய கால்களின் கீழே, அதிகாரத்துக்கு கீழே உள்ளவைகள். அவைகள் நம்முடைய ஆளுகைக்குட்பட்டது. ஆம், நாம் அவைகளை ஆளுகை செய்ய வேண்டியவைகளை ஆளுகை செய்வதை விட்டுவிட்டு வணங்கி கொண்டிருக்கிறோமோ? வேண்டாம்.
கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளும் அவருக்கு அவரை வணங்க வேண்டும். நாம் அவரை தொழுது கொள்கிறோம். அதே வேளையில் அவருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்காக வாழும் பொழுது அவர் உங்களுடைய எல்லா கண்ணீரையும், உங்களுடைய எல்லா தேவைகளையும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அவர் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர். உம்மை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அதிசயத்தை செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.